தமிழகத்தில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தால் தனியார் பேருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் பங்க் மற்றும் திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளன. முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சென்னையில் பெரும்பாலான பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளன. எனினும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொந்தமான பெட்ரோல் பங்குகள் மட்டும் வழக்கம் போல் செயல்படுகின்றன. இந்த பங்குகளில் பெட்ரோல் போடுவதற்காக நீண்ட தூரத்தில் இருந்து வந்ததாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். ஒரு 7-8 பங்கு தேடிட்டு வரேன் மேடம். வடபழனிலேருந்து வரேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் பிகாஸ் எஸ்டர்டே ஒன்றும் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. தே சேட் தட் பெட்ரோல் பங்க்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னாங்க. பசுலா ரோடில் இன்ஃபேக்ட் அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க் தே சேட் இட் வில் பி ஓப்பன். வந்து பார்த்தோம் இல்லை, கொஞ்சம் கத்திட்டு அப்புறம் இங்கே வந்திருக்கோம் நாங்கள். இதேபோல் காவிரி பிரச்சினையில் கர்நாடகாவை கண்டித்து நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழகத்தின் முக்கிய நகரங்களுக்கு இயக்கப்பட வேண்டிய 700க்கும் அதிகமான ஆம்னி பேருந்துகள் சென்னை கோயம்பேட்டிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மாலை 6 மணி வரை பேருந்து நிறுத்தம் தொடரும் என்றும் அதன் பின்னர் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லா பேமெண்ட் திருப்பி கொடுக்க சொல்லிட்டோம். அவங்களுக்கு ஏற்கனவே எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு அவங்க அக்கௌண்ட்டுக்கு இப்போ ஆன்லைனில் தான் புக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டோம். அந்த பேமெண்ட் பூரா அவங்க அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆயிடும். முழு அடைப்பிற்கு ஆதரவாக திரையரங்குகளில் இன்று காலை மற்றும் மதிய காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கு இன்று மாலை பணம் திருப்பி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கார் ஷோரூம் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் இன்று பந்த் நடைபெற்று வருகிறது. விவசாயிகளின் இந்த போராட்டத்தில் திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் வணிகர் சங்கத்தினரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பந்தையொட்டி சென்னை உட்பட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் 90% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் திமுகவினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகினர். போலீசார் அவர்களை நந்தனம் OMCA மைதானத்துக்கு வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். அப்போது அண்ணா சாலையில் கார் ஷோரூம் திறந்திருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த திமுக தொண்டர்கள் சிலர் வாகனத்திலிருந்து குதித்தனர். திறந்திருந்த கார் ஷோரூம் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தி இதில் ஷோரூமின் கண்ணாடிகள் நொறுங்கின. இதனை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த கல்வீச்சு சம்பவத்தால் அண்ணா சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.